நேர்கள் அனைவர்களையும் தமிழ் எஃப்எம் ஊடாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, நோன்பு என்றாலே சில காரியங்களிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்வது, உண்ணுவது, பருகுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, இதிலிருந்து தன்னை தடுத்து கொள்வது நோன்பாகும். இந்த மூன்றையும் ஒரு மனிதன் நோன்பை பிடித்தவாறு மறதியான நிலைமையில் செய்தால் அவனுடைய நோன்பை அவனால் தொடர முடியுமா அல்லது அந்த நோன்பு பாத்திலாகி விடுமா என்றால், நிச்சயமாக ஒரு அடியான் நோன்பை நோற்ற நிலைமையில் மறந்து தண்ணீரை குடித்தாலோ, உணவை உட்கொண்டாலோ அல்லது மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலோ நிச்சயமாக அவனுடைய நோன்பு முறியாது. காரணம், மறதியில் செய்யக்கூடிய இந்த விடயத்திற்கும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பது இல்லை. மறதி என்பது தானாக உருவாகுவது. ஒருவன் வேண்டுமென்றே மறதியில் செய்ய முடியாது. மறதி என்பது தன்னை நிலை மறந்து செய்வதற்கு பேர் மறதி. எனவே இந்த நிலைமையில் செய்யக்கூடிய எதுவும் அல்லாஹ்வினால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஒரு மனிதன் மறந்த நிலைமையிலே தண்ணீரை அருந்தினாலோ மீதமுண்டான காலத்திலே அவன் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது விடயம், இதே மூன்று விடயங்களையும் உண்ணுவது, பருகுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, இதனை தான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்பதனை அறிந்து சுய நினைவோடு ஒரு மனிதன் செய்தால் நிச்சயமாக அவனுடைய நோன்பு பாத்திலாகிவிடும். இப்படி பாத்திலான நோன்பை அவன் கலா செய்வது கடமை. அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இப்படி வேண்டுமென்று தாம்பத்தியத்தின் மூலமாக தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதின் மூலமாக நோன்பை பாத்திலாக்கினால் அந்த நோன்பை கலா செய்வதோடு மாத்திரமில்லாமல் அந்த நோன்பை கலா செய்வதோடு கஃபாரா என்ற குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். குற்றப்பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். குற்றப்பரிகாரம் என்றால் என்ன என்றால், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி வருகிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதிலே இல்லை. பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்து, ஹலக்து, அழிந்து விட்டேன், எனக்கு தானே அநீதம் செய்து விட்டேன் என்று சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், மாலக்க, உனக்கு என்ன நடந்து விட்டது? அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், வகஅது அலா இம்ராஅதி, நான் என்னுடைய மனைவியோடு துணைவியரோடு நான் உடலுறவில் ஈடுபட்டு விட்டேன். வ அன ஸாயிமுன், நான் நோன்பு நோற்ற நிலைமையில் இதனை செய்துவிட்டேன் நாயகமே. எனவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பரிகாரம் உண்டு. எனவே உன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா? அந்த நேரத்திலே அந்த சஹாபி சொல்லுகிறார், நிச்சயமாக முடியாது. அடிமை என்னிடத்தில் இருந்தால் தானே நாயகமே என்னால் அதனை உரிமையிட முடியும், என்னிடத்தில் இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், இல்லை என்றால் உன்னால் தொடர்ந்து 2 மாத காலங்கள் நோன்பை நோக்க முடியுமா? ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்படியான 2 மாதங்கள் உன்னால் நோன்பு நோக்க முடியுமா? இல்லை நாயகமே, அதற்கும் நான் சக்தி பெற மாட்டேன். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 60 மிஸ்கீன்களுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா? அந்த நேரத்திலும் அந்த சஹாபி, என்னால் அதனை செய்ய முடியாது நாயகமே என்று, அதற்கு நான் தகுதி பெற மாட்டேன், வசதி வாய்ப்பு பெறமாட்டேன் என்று சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கொஞ்சம் அந்த இடத்திலே இருங்கள் என்று அந்த நபித்தோழரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானாருக்கு ஒரு பேரித்தம்பழம் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ஐன சாயில், அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர், அன யா ரசூலல்லாஹ், நான் தான் நாயகமே அந்த கேள்வியை கேட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேரித்தம்பழத்தை கொடுத்து இதனை உனது ஊரிலே வசிக்கக்கூடிய உனக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு சதகாவாக நீ கொடுத்து விடு, இது உனக்கு தெண்ட பரிகாரமாக அமையும் என்று சொன்ன நேரத்தில், அந்த நேரத்திலும் அந்த சஹாபி, எனது ஊரிலோ என்னை தவிர
ஒரு என்னை விடவும் ஒரு ஏழை இருப்பதாக நான் அறியவில்லை நாயகமே. எனவே இதனை எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் பாவிக்க முடியுமா என்று கேட்ட நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இதனை பெருமானார் புன்முறுவல் பூர்த்தார்கள். தன்னுடைய அவர் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்தார்கள். கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரிப்பது அரிதான காரியம். அதில் ஒரு நாள் இன்றைய நாளாக இருந்தது. பெருமானார் சிரித்துவிட்டு, இதனை உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவழித்துக்கொள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் வேண்டுமென்று தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதன் மூலமாக நோன்பை பாத்திலாக்கினால் அவன் கலா செய்வதோடு அதற்கு தெண்ட பரிகாரம். இன்றைய காலத்தில் அடிமையை உரிமையிட முடியாது. மீதம் உண்டான 2 ஆப்ஷன். அதில் முதலாவது, தொடர்படியாக 60 நாட்கள் 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் வேண்டுமென்று ரமலான் மாதத்திலே தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு அந்த நோன்பை பாத்திலாக்கினால் கஃபாராவாக அமையும். எனவே இது போன்ற சட்டதிட்டங்களை அறிந்து வரக்கூடிய இந்த நோன்பை முழுமையாக, அப்படியே எங்களால் ஒரு நோன்பு பாத்திலாகினாலும் அந்த நோன்பை முழுமைப்படுத்தி கொள்ள ஏக வல்லவன் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாம்.